6 திவ்ய தேசமும் நம்மளுடைய பாரத தேசத்திலே இருக்கு. அதுல முக்கியமான திவ்ய தேசம் இந்த ஆழ்வார் திருநகரி. அதுவும் இந்த ஆழ்வார் திருநகரின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பேரு திருக்குருகூர். இந்த திருக்குருகூருக்கு இப்படி பிறந்த ஒரு குழந்தையோட வந்து பெருமாளுடைய சன்னதியில போட்டு பெருமாள்கிட்ட அந்த கணவனும் மனைவியும் அழறாங்க. சுவாமி, நீங்க கொடுத்த ஒரு குழந்தை தான், ஆனா இப்படி காலசிக்காம கண் சுமிட்டாம ஜட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஜட மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம். இந்த குழந்தையினுடைய அசைவுகளுக்கெல்லாம், நம்மளுடைய அசைவுகளுக்கெல்லாம் ஒரு நாடி ஒண்ணு இருக்கிறது. அதுக்கு பேரு ஜடா நாடின்னு பேரு. அது வேலை செய்தால் நம்மளுடைய உறுப்புகள் இயல்பா இருக்க முடியும். அதை கோபித்து அது வேலை செய்யாததால் அந்த குழந்தைக்கு இன்னொரு திருநாமம் ஏற்பட்டது. சடகோபர் அப்படின்னு ஒரு திருநாமம் ஏற்பட்டது. அந்த குழந்தையை முன்னாடி வச்சு திருக்கூர்ல பெருமாள்கிட்ட 2 பேரும் கண்ணீர் மல்க வேண்டுறாங்க. அப்போ ஒரு அதிசயம் நடக்குது.